மோஸ்ட்லி வந்துட்டு எங்க வீட்ல வந்துட்டு வீக்கெண்ட் ஆச்சு அப்டினாலே வந்து ஒன் பாட் ரைஸ் இல்லாட்டி நார்த் இந்தியன் சைடு அந்த மாதிரி வந்து குயிக்கா பண்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருவேங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து சரி ஓகே மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்டின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு நான் நைட் வந்து பிரபா கிட்ட சொல்லியிருந்தப்ப, அவங்க சொன்னாங்க, "எனக்கு பிரியாணி வேணாம். கீ ரைஸ் அண்ட் வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி மாரி செஞ்சு குடு" அப்டின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு கீ ரைஸ் தான் நான் செஞ்சிருந்தேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு வாணல்ல வந்துட்டு இல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில வந்துட்டு நெய் விட்டுட்டு, அதில வந்துட்டு வெங்காயத்த வந்து ஸ்லைஸா கட் பண்ணி கோல்டன் ப்ரவுனா எடுத்து வச்சுக்கோங்க. இதிலேயே வந்துட்டு முந்திரி, கிஸ்மிஸ் பழத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வணங்குனதுக்கப்புறமா, 1 கப் பிரியாணி ரைஸ்க்கு வந்து நான் 2 கப் தண்ணி 3 கப் தண்ணி ஊத்தியிருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிட்டு 80% குக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு, நீங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஐட்டம்ஸ்லாம் எடுத்து மேலே சீசனிங் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 20 மினிட்ஸ் நல்லா தம்ல ரைஸ் நல்லா குக் ஆயிரும். இப்போ அது மேலே வந்துட்டு சர்விங்க்கு வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியனு, கிஸ்மிஸ்ஸு, முந்திரி, புதினா, தென் வந்துட்டு மல்லித்தழை, தென் வந்து நெய் ஊத்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அட்டகாசமான கீ ரைஸ் ரெடி.